பொன்னாடியை பற்றி கிராமவாசிகள் மனமார்ந்த நன்றி. நன்றி கண்ட வணக்கம். மாலப்பட்ட அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். என்னங்க மிருதங்காரன், ஆண்டோட்டுக்காரன், தாளக்காரன், வெடிக்கிறமாமா ஆரம்பிச்சிடலாமா? அந்த வேகத்துக்கு ஆரம்பி போடணும். ரொம்ப அர்ச்சனா ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஏன்னா போட்டாதான் விடுவாங்க போல இருக்கு. போட மாட்டாங்க. தென்னை நானே 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 சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம அண்ணன் நடத்துக்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. சரி பிடிக்கிறேண்ணே, அழகாரண்ணே. வணக்கம் 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 வணக்கம். ஏறி நன்னாங்க ஏறி தங்க மாமா
வந்தவுடன் மாலை போட்டு பொன்னாடை போற்றிய கிராமவாசிகளுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தர்களுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு அவர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். என்ன நாங்கடா சொன்ன நீ பாட்டுல புடிச்சு வாசிக்கிட்டு இருக்கிற. ஆனா குச்சி நல்லா பெருசா இருந்தாலும் மைக் வச்சிருக்காங்களா இல்லையா இழுத்து பிடிக்க வேண்டியதான் நீ பாட்டுல. ஆனா அந்த ஆர்டர்ல ஒரு சவுண்ட் வருது. உனக்கு மைக்ல சவுண்ட் இருக்கா? ஆனா மிருதகரன் உனக்கு குடிச்சிருக்கா? அதான் வாயத்தை வந்து பேசுனேன் வருஷத்துல பிடிச்சு விட்டுருச்ச. ரொம்ப நாளா ஆயிடுச்சு. இப்பதான் உங்களை எல்லாம் பாக்குறேன். அதனால ரொம்ப தூரத்துல இருந்து போயிட்டேன்னா அதான் எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல. என்ன கிழக்கு மாமா மாமான்னு சொன்னாதாங்க அவருக்கு பிடிக்கும். ஏன்னா கிழங்குனா செல்லமா கூப்பிடுறது. ரொம்ப குடக்கையிலேயே போட்டு வளர்த்தவராச்சா, பக்கத்திலேயே போட்டு படுத்து கிடந்துச்சு, படுத்து பாராட்டி வளர்த்தவராச்சா. அதனால என்ன கிழங்கு மாமா ரெடியா? கண்ணிமைக்கும் நேரத்தில் எங்க அத்தாச்சிக்கு ஒரு ஓ போடுங்க. ஏன் சாப்பிடலையா? பரவாயில்ல, ஊரு கட்டுமானம் கொடுக்குறீங்க. சூரியனை பார்த்ததில்லை, சந்திரனை சாத்தியில்லை, சூரியனை பார்த்ததில்லை, சந்திரனை சாத்தியில்லை, பாதைக்கு வந்த புள்ள, பஞ்சத்துக்கு வந்த புள்ள. நாராயண கொடுக்கலாமா? நாராயண கொடுக்கலாமா? பாதைக்கு வந்த
சொல்லுங்க கண்ணனை கையோடு கூட்டி வாருங்க கண்ணா வர சொல்லுங்க கண்ணனை கையோடு கூட்டி வாருங்க கண்ணா வர சொல்லுங்க கையோடு கூட்டி வாருங்க கண்ணா வர சொல்லுங்க கையோடு கூட்டி வாருங்க கவுசத்தை கண்டதில்லை ஆனா எல்லாம் அண்ணன் தம்பியாவே வந்து வாச்சிக்கிட்டே இன்னைக்குன்னு ஒரு ஆள் மட்டும்தாங்க உள்ள கடந்து டிம் டக்கான்னு கிடக்கிறாரு கட்டையரு அவர் ஒன்று தான் ஏதோ பண்ணலாம் இன்னைக்கு ஆனால் எல்லாம் அண்ணன் தம்பியா வந்து மாட்டிக்கிட்டு அந்த ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில நீ வந்துட்டிய கவுசத்தை கண்டதில்லை குண்டளவும் பார்த்ததில்லை வால் எடுத்து நின்ன கூட சண்டை போட யாரும் இல்லை வால் எடுத்து நின்ன கூட சண்டை போட யாரும் இல்லை அண்ணா ரொம்ப வேகமா மன்னார்குடி போனோமா இப்ப இழுத்து பிடிச்சிட்டு போமா கண்டா வர சொல்லுங்க கையோடு கூட்டி வாருங்க சேர்ந்த மாதிரி போட போறேன் எங்க போடுறீங்க புள்ளியா இருக்கா நீ உள்ள இறங்கி ஆட வேண்டியதானே சரி அப்புறம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன கேட்கலையா நீ வந்து சாப்பிடலாமா நான் சத்தியமாக நான் சாப்பிடவே இல்லை சாம்பார் ரசம் மோர் கூட்டு ஊறுகாயோட சாப்பிட்ருக்கீங்க அப்புறம் என்ன கவலை நாங்கள் என்ன சாப்பிடாம நிற்கிறோம் அதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் 10 பேர் சாப்பிட்ற அதெல்லாம் எந்த குறையுமே இருக்காது நம்ம ஊரில் அண்ணன் கான்ட்ராக்டில் எந்த குறையுமே இருக்காது அப்புறம் சேர்ந்து பண்ணுறோமா பட்டா மூச்சிடி நீ பட்டா மூச்சிடி
பார்க்க போறியா இல்ல அக்கா பார்க்க சித்திரை போறியா மாதத்துல ஒரு கொட்டையில 2. யார பார்க்க போறியா சித்திரை மாதத்துல ஒரு கொட்டையில 2. நேற்று போன கொட்டையில ஒரு கிணறு தான் இருந்துச்சு. யார் யார் இந்த கிழவி இந்த 2. ஏய், நீ எப்போ வந்த? ஆஹா, ஆஹா. காவாயில கனவானது நனவா இப்ப என்ன ரம்பையா தும்பையா அது உடம்புடியல சரி இருக்கு பொண்ணை பொறுத்த ஆம்பளை கிட்ட வைத்த காட்டிக்கணும். 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டேன். அதான் நான் கேட்டேன். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் தான் பாட்டி. நீங்க என்ன வைத்த காட்டணுங்கிறீங்க? அது 2000க்கு முன்னாடி. சரி இப்ப 2000க்கு அப்புறம் அப்படியே திருப்பியாச்சு. என்னது அதுக்கு முன்னாடி ஆம்பளை பொம்பளை கழுத்தை பார்த்தான். சரி கழுத்தை பார்த்தா ஏன் பார்த்தான்? சரி கயிறு கணக்கா முடிஞ்சு போச்சா? அப்படி பார்த்தான். கயிறு கடுதுன்னு வச்சுக்க, இது முடிஞ்சு போச்சு. கிட்ட போனா அரை வெட்டு விழும் அப்படின்னு அப்படியே தள்ளி போனான். அதே கருத்துல கயிறு இல்லைன்னு வச்சுக்க, நீ மகச பார்த்த ஐயோ நீ இப்படி இப்படிங்கிறாங்க குத்திரிக்கிற பையன் அன்றா கேட்கறான். இங்க பாரு, அவருக்கு வந்து உடம்புக்கு வேற சரியில்லை. உடம்பு சரியில்லை பரவாயில்ல, உங்களை போன போறது இல்ல. நானும் அதை தான் சொல்றேன். நாங்களும் உடம்பு சரியில்லைன்னு உன்னை விட்டுட்டு போறது மாதிரி இல்ல. அக்கா தங்கச்சி வேற 2 பேரும் மாத்தி மாத்தி போடுறதுனால உன் கொட்டை இப்ப கீழே வர போகுது. பொம்பளை தானே, இதுக்கு தான் சொன்ன என்ன பார்த்தாலும் பொன்புத்தி பின்புத்தி அப்படின்னா ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான். பொம்பளை கழுத்துல கயிறு கிடந்தா கல்யாணம் ஆனது. கயிறு இல்லைன்னு வச்சுக்க, இது போற போக்கு. எது போற போக்கு? நெய்வேலி கட்டணும். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் புறம்போக்கு 2 பேரும் புறம்போக்குனா சரி பொம்பளை தான் ஆம்பளை ஆம்பளை. இங்க பாருங்க, நீங்க வந்தது பொம்பளை பொம்பளை ஆம்பளை ஆம்பளை தான். என்ன பொம்பளை பொம்பளை தான் ஆம்பளை ஆம்பளை தான்? பொம்பளை தானே கீழே ஆம்பளை மேல. யார் சொன்னது? பொம்பளை தான் மேல ஆம்பளை தான் கீழே. பொம்பளை கீழே ஆம்பளை மேல. நான் சொல்றேங்க, பொம்பளை தான் மேல ஆம்பளை கீழே. உன் ஊரு என்ன ஊரு? என் ஊரு பட்டுக்கோட்டை. அப்ப உன் ஊர்ல எவனோ பெருக்கி விட்டுறான். என்னத்தை பெருக்கி விடுறாங்க? ஊர்ல பெருக்கி விட்டுறான். பொம்பளை தான் வேலை விடுறேன். நான் சொல்றேன். அவர் என்ன கேட்டாருப்பா? யாரு தம்பி? ஒரு பையன் அப்பாங்க. ஆமா, சின்ன பையன். நம்ம பனையூர்ல இருந்து இந்த தீர்ப்பு கிடைக்கணும், பஞ்சாயத்து தீரணும். ஒரு சின்ன பையன் வா. அந்த வெள்ளை சட்டை போட்டு உன்னை குள்ள போட்டு வச்சு நீ செவனா கேரு. ஒரு பையன் அப்பா, ஒரு சின்ன பையன், படிச்ச பையன். எந்த பையனா இருந்தாலும் துணிச்சல வாங்க. குழந்தைய தெய்வம் கொண்டாடி இடத்துல அப்படின்னா இந்த பனையூர்ல பஞ்சாயத்து தீருது. அப்பா ஒரு சின்ன பையன் வா. எந்திரி வாடா. ஏ சிக்கா குட்டி, ஏ வாடா. நீ போவாத, ஒன்னா ஆக்கி வாங்க போடுவான். இல்ல நான் போய் நான் உங்க வந்து தண்டா வந்து என்ன இப்ப அதை ஏத்திட்டு போறிய நீ? இல்ல இல்லடா, நான் பையனை கூப்பிட்டு அவரு அன்றாயிரம் போட்டோம்னு வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன நீ அவசர முடிவு எடுக்கிற, அவசர முடிவு இங்க இருக்கும். அதுக்கு சொல்லாது. அது கேட்டாங்க சேர்த்து. நான் வந்து சின்ன பையனை கூப்பிட்டேன். அது ஏகப்பட்ட சின்ன பையனை உருவாக்குறது போல் இருக்கு. அதை போய் நான் கேட்டேன்னா என் கதை என்ன வருது? அது வரும்போதே எல்லாம் பாதுகாப்போட வருது. மூஞ்சிக்கா உரம் போட்டுருக்கோம். எங்க உரம் போட்டிருக்கோம்? அந்த
அந்த பையனை சேர்த்தனால எங்க 2 பேருக்கிட்டையும் சேர்த்தனால ரொம்ப நல்லா இருக்கு. நான் விட்டுடுவேன். அந்த பையன் ஏற்கனவே பாதுகாப்பா வந்திருக்கான் கவசம் போட்டுக்கிட்டு. என்ன பாதிப்போ உங்களை மாதிரி யார்கிட்ட போனிச்சோ என்ன ஆச்சோ. இப்போ உங்களை போய் நான் பெரியாஜி கொண்டு சேர்க்கறது அந்த பையனை பார்த்தா படித்த பட்டாதிரி மாதிரி இருக்கு. நான் கூப்பிட்டது சின்ன பையன், குழந்தைய தெய்வமா கொண்டாடுறதுலன்னா குழந்தை தீர்ப்பு தான் நிரந்தர தீர்ப்பு. நான் கூப்பிட்டது சின்ன பிள்ளையா இல்லையாங்க, ஒரு சின்ன பையன். வாப்பா வாடா அதை மறையிற பாரு. வாடா உன் பேரை சொல்ல போற, எங்க வர்றாங்க உன் பேரை சொல்ல போற பேர அதை போற மறைக்கிறான் பாரு. தம்பி வா. ஏய் தம்பி, அந்த உங்க அந்த அவங்களுக்கு பேரு சொல்லு. பேரு நான் போய் தீட்டு வரேன். நான் போய் தீட்டு வரேன். கிளம்பணும். ஏன் பொண்ணை பொறுத்த ஆம்பளை கிட்ட வைத்த காட்டிக்கணும். அவன் 1 2 3 மணிக்கு போட்டா காட்டணும். நபர்ல ஆம்பளை கிட்ட வைத்த காட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தாடி. இது காயா இது பழமா பாக்கட்டுமா? நீங்க உங்க 2 பேரையும் பார்த்தா அமைக்கி பாக்குற மாதிரிதான் இருக்கு. ஏமா இன்னைக்கு நான் ஆம்பளை, நீங்க 2 பேரும் பொம்பளை. நான் நினைச்சு வச்சுக்க எதையும் சாதிப்பேன். நாங்க நினைச்சோம்னு வச்சுங்களேன் எதையும் சாதிப்போம். இந்த கூட்டத்துல இந்த மாபெரும் கூட்டத்துல இந்த ஆம்பளை மூழ்கடிச்சு ஓடுவேன். நானும் நினைச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நானும் என் தங்கச்சி இந்த பக்கமா ஓடிக்கிட்டே இருப்போம். நான் ஓடிட்டு உடையாந்துருவேன். நாங்களும் ஓடிட்டு உடையாருவோம் தான். நான் அப்படியே அந்த கூட்டத்தில் அப்படியே குண்டடி ஓடுவேன். பின்னால இருக்கிற பணந்தோப்புக்கு வா. என் குண்டு அங்கதான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு வெயில்ல. சின்ன பிள்ளைலாம் உட்காருது. அது சின்ன பிள்ளைல, அது சின்ன பிள்ளைலாம் கிளப்பிட்டு சின்ன பிள்ளைங்க உங்களை வச்சு ஏற்பாடு பண்ண வந்து உட்காருவோம். நீங்க 2 பேரும் போனீங்கன்னா சின்ன பிள்ளை தந்துருவோம். எனக்கு இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டத்தில் குண்டடி ஓடுவேன். நான் சும்மா கூதித்து குண்டு ஓடுவேன். நீங்க குதித்து ஓடுவோம். நீங்க குதித்து தான் போகணும். நான் போயிட்டு திரும்பி வந்துருவேன். நான் எப்படி போறேனோ அப்படியே திரும்பி வந்துருவேன். நாங்க எப்படி போறோமோ அதே மாதிரிதான் பாவாடை கட்டிட்டு சட்டை போட்டுட்டு அழகா போயிட்டு அழகா வந்துருவோம். அது முடியாது போல. ஏன் எப்படி போனேன்? நான் இறங்கி போனா குத்திட்டு கூட்ட விலைக்கு வழி கொடுப்போம். போடா கம்ப்ளைண்ட் போடா அப்படின்னு. நீங்க 2 பேரும் இறங்கி போனீங்கன்னு வச்சுக்க, எட்ட குத்திருக்கிற கிழவன் கிட்ட வந்து நெருங்கி வந்து குத்திட்டு பாப்பாரு. அதுதான் சொல்றேன், நான் ஆம்பளை, நீங்க 2 பேரும் பொம்பளை. குத்திருக்கா உங்களுக்கு யாரு இங்க உட்காந்துக்கிறவங்க யாருடே? நம்மளுக்கு இங்க உட்காந்துக்கிறவங்க யாருன்னு கேக்குறீங்க? இப்படி வாங்க சொல்றேன். இங்க உள்ளவங்க யாரு? அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி, சித்தப்பா மாதிரி, பெரியப்பா மாதிரி, தம்பி மாதிரி. அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, சித்தப்பா மாதிரி, பெரியப்பா மாதிரி, தம்பி மாதிரி, மச்சான் மாதிரி, மாமா மாதிரி, அப்படியே மாறி அவங்களே மாறி உலகம் புரிஞ்சவங்க போட்டிருக்க, ஊரு தெரிஞ்சவங்க. அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி, சித்தப்பா மாதிரி. ஏன்டா வெளியில விடுவானு அவங்களே மாறி அதான் தப்பா நினைக்க கூடாது. இங்க உள்ளவங்க எல்லாம் நாங்க இங்க இருந்து 2 பேரும் நானும் என் தங்கச்சி ஓடணும்னா வாங்க பாப்பா உட்காருங்க பாப்பா. எப்படி வாங்க பாப்பா உட்காருங்க பாப்பா. பால் சாப்பிடுறீங்களா இல்ல பழமாவது சாப்பிடுறீங்களா? ஐயோ அண்ணன் எல்லாம் குந்திருக்கிற அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பார்த்தோன்னே என் தங்கச்சி இங்க உட்காரியா, உனக்கு ஒரு இடத்துல இங்க உட்காரியா அப்படி உங்களை உட்கார வச்சு என் தங்கச்சி பழத்தான் சாப்பிடுறியா? பத்தில என் பழத்தை தான் சாப்பிடுறியா? பத்தி தப்பா பேசுறது உனக்கு ஒரு குழப்பம் போச்சு. ஐயா இப்படி வாங்க. வாயை திறக்கப்படாது. இப்பதான் அவரை சரி கூட்டிட்டு அவரை பார்த்தா பெரியவர் மாதிரி. அமைதியா இருங்க. உங்க பேத்தி மாதிரி என்ன நினைங்க. யோ எங்கயா போற? நிப்பாடியா? யோ நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. பொம்பளை மேலையா ஆம்பளை மேலையான்னு சொல்லுங்க. பொம்பளை தான் மேல. ஒரு பெரியவர் அனுபவப்பட்டவரே சொல்றாரு பொம்பளை தான் மேலன்னு. இப்ப என்னையா பண்ணுவேன்?
சும்மாறா அவர் ஏன் பொம்பளை மேலன்னு சொன்னா தெரியுமா? அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் கை அது மேல படுங்க. அவர் இங்க வந்து குந்தனதே தெய்வமா குந்தாரு. அவரு நினைச்சு கூட பார்க்கல இந்த 2 குட்டியும் நம்மள வந்து கட்டி பிடிப்பாடுவோம் மேல கையை விடுவாளோடு வைக்க மாதிரி. அவர் வந்தாரு ஏதோ பேசினாரா நீ கைய வச்சோன்ன அவர் என்னத்தை பார்த்தாரு? அப்படியே பார்த்தாரு. இது என்ன அப்படியே என்னடா உள்ள உடைக்க போன தேங்காய் உடைச்சிருக்க. அவருக்கு முடி நரைச்சு போச்சான்னு நீ லேசா இடப்படக்கூடாது. ஆனா நரைக்க தான் விரைக்கும். தாத்தான்னு நினைக்க கூடாது. தாத்தா இப்ப குத்திருக்கா நினைக்காத. அவர் குத்திருக்காரு முறைச்சுக்கிட்டு இருக்கு. என்னது மீச அவர் தாத்தா சொல்றேன். இந்த ஆம்பளை செய்யறது நீ செய்ய முடியாதுமா? நான் ஆடுவேன், நான் பாடுவேன், நான் ஆடுற மாதிரி உங்களால் ஆட முடியுமா? 2 பேரும் ஆடி விட்டீங்கன்னா நான் கீழே நீங்க மேல. ஆட முடியலன்னா நான் மேல நீங்க கீழே. பாப்பா கரெக்டா இருக்கணும். நீங்க ஆடி நாங்களும் ஆடிட்டோம்னா நீங்க நேரா வந்து கழுத்துல தாலி கட்டுறீங்க. சரி சரிங்க. நீங்க ஆடுறது மாதிரி நான் ஆடிட்டேன்னா நீங்க நேரா வந்து கழுத்துல தாலி கட்டுறீங்க. ஆனா நீங்க ஆடுறது மாதிரி ஏற்கனவே பார்த்த ஊர்ல பறி கொடுத்து வந்திருக்கேன். ஐட்ட வந்து 2 நான் என்ன பண்ணுது செத்த சண்டையில சாப்பிடணும். 2 பேரும் அப்புறம் எதுல சாப்பிடணும் செத்த சண்டையில ரெண்டு பேர்ல எது சரியா இருக்கும் சாப்பிடணும். நான் போட போறேன். நான் போடுற மாதிரி நீ போடணும். எப்படி? கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்திலே கடல் கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்திலே இந்த காடு அந்த காடு இப்ப பேசுறது என் காலையில விழுந்து கனவா நீ காலையில வீட்டுக்கு அவன வச்சுக்கிறேன் இருக்கு. இப்பதான் ஒரு 17 லட்சத்தை வந்து மீனாட்சியில கட்டிட்டு வந்துருக்கோம். ஆமா காலையில மறுபடியும் சச்சத்தை கொண்டு கட்டணும். நான் என்ன பண்றது கேள்விப்பட்டாங்க வச்சுக்க வீட்டுல அந்த கடல கொள்ள ஓரத்திலே கால போறாரு அந்த கடல கொள்ள ஓரத்திலே கால போறாரு கடல கொள்ள ஓரத்திலே கால போறாரு கால போறாரு மனசி எனக்கு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே கால போறாரு அந்த கடலை கூட தங்குகிறே தங்கு நம்மாய மனசி நம்மாய மனசி சரி ராசா சரி சரி ராசா சரி நான் செஞ்ச மாதிரி செய்வேன் அப்படிங்கிறீங்க. என்ன பேச்சுவார்த்தை நடக்குது? சரி சரி உள்ள கூட்ட போய் பேசிக்கிறோம். அங்க செடி முழங்குது கருத்த சமி தங்க கல்ல சமபதி அங்க செடி முழங்குது கருத்த சமி தங்க கல்ல சமபதி பட்டு மேல பட்டு 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 மேல பட்டு பட்டு மேல பட்டு 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 செடி முழங்குது கருத்த சமி தங்க கல்ல சமபதி அங்க செடி முழங்குது கருத்த சமி தங்க கல்ல சமபதி. எங்க அக்கா மேல நான் தப்பா ஆட மாட்டேன். ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நீ ரொம்ப நல்லவ. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. முடிச்சு வாயில வச்சா கூட
ஐயா அடி அம்மா அடிபட்டுகளா எல்லமா எல்லாம் தண்டுகளா அப்படி நறுக்கி பவளங்களா நறுக்கு பவளங்களா இவன் நவரத்தின மாலைகளா நவரத்தின மாலைகளா அப்படி பிடிச்சாலும் பிடிங்க ஐயா நல்லா இந்த மாதிரி நல்லா புளியங்கம்ப பார்த்து பார்த்து அப்படி இடிச்சாலும் இடுங்க ஐயா தம்பி வடமட்ட மாரியப்ப நல்லா இடிச்சவா என்ன பார்த்து உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. முன்னே கொல்லபுரம் போனதில்லை. கொல்லபுரம் போனதில்லை. ரெண்டு ஒரு நாள் பிள்ளைகள் வருது. நான் நான் வந்த சாமி அபிமன்னவரே, என் நாளோடு என் மன்னவரே. ஆம்பளை ஆடுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆடுறீங்க. ஏன்? ஆம்பளை நின்றுட்டு ஆடுனேன், ஆ. ஆடிவிட்டேன். சரி இப்ப காலத்துக்கு ஆடுற அந்த மாதிரி ஆடு பார்ப்போம். கால் தூக்க போறீங்களா? காலத்தை இங்க பாரு, சிதம்பரத்துல பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை நடன போட்டு நாட்டிய போட்டு வந்துட்டு பார்வதியை ஜெயிக்க முடியல. கடைசியில பரமசிவன் என்ன பண்ணா தெரியுமா? காலை தூக்கணும், பார்வதி சரணாகதி அடைஞ்சா. அதே மாதிரி ஆம்பளை செய்யத்தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களே. மாடே ஒண்ணு தேனே என்று நானா தேடுறேன். மாடே ஒண்ணு தேனே என்று நானா தேடுறேன். ராவா தண்ணி போட்டு கட்டி நானே நாடுறேன். ஆட்டே ஆட்டே ஆடி மாச காத்தே அழக மாத்தி போட்டு மல்லாத்தே. எங்க பேர் பார்த்து நீ சுத்தா பண்ணு போது என் மனச மாத்தி போட்டு மல்லாத்தே. மாடே ஒண்ணு தேனே என்று நானா நாடுறேன். ராவா தண்ணி போட்டு நானே ஆடுறேன். ஆட்டே ஆட்டே ஆடி மாச காத்தே ஆட்டே ஆட்டே ஆடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டு மல்லாத்தே. என் மனச மாத்தி போட்டு மல்லாத்தே. செட்டுக்காருக்கு ஒரு சாட்சி, செட்டுக்காருக்கு ஒரு சாட்சி. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாம குத்திருக்க ஒரு சேப்புட்டு என்ன எதுவுமே குத்திருக்க பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு சாட்சி. ஏன்டா கஷ்டப்படுற, ஏற்கனவே தடுமாறுற. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். படுத்து கிடக்கலாம் ஏற்படுங்க. கேட்குறேங்க. பாப்பா காலை தூக்க போகுது. இங்க பாருங்க. அண்ணா போட்டோ எடுக்கிற, நீ கொஞ்சம் கலர்ல எடுங்க. நான் கலர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா லைட் எல்லாம் கலர்ல போடு. இங்க பாருங்க. பாப்பா ஒரு அண்ணனா அதான் இவரு வெளியில விடுறது அவர்தான். இங்க பாருங்க. ஆமா, இப்ப இன்னைக்கு உள்ள விடுறாரு, நாளைக்கு ஒண்ணு ஏங்க, வெளில விடுறாரு. இங்க பாருங்க. இப்ப பாப்பா சொன்னா, எங்க பாப்பா சொன்னா உங்களை பத்தி வடமட்டம் மாரியப்ப கொட்டை எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு இப்ப சொன்னா. ரெண்டு பேரும் நான் ஆஸ்பத்திரி இருந்து வரீங்களா? யா? கொட்டை எடுக்கிற ஏக்கா உங்களுக்கு? இந்த பாருமா, இந்த பாரு, செத்த சண்டல சாப்பிட இல்லன்னா செத்த அறிவே இல்ல. என்ன? எப்படிப்பட்டவரு? எப்படிப்பட்டவரு? அவரை போய் தப்பு தப்பா பேசிட்டு கொட்டை எடுக்கணும், காய பிடிக்கணும். ஒரு ஊருக்கு ஒண்ணு இருந்தா போதும், ரெண்டு சேர்ந்துருக்கீங்க. வேண்டாம். இங்க பாருங்க. நான் எங்க தெரியுமா வந்திருக்கேன்? கல்யாண சுந்தரம் இருக்கிறாருன்னா பட்டுக்கோட்டை, ஆ. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பிறந்த மண்ணுல நானும் பிறந்திருக்கிறேங்கிறத வச்சு பெருமைப்படுறேன். நீ பிறக்க போறது தெரிஞ்சுதான் அந்த அப்பவே செத்துட்டான். யாரு? கல்யாண சுந்தரம் எப்ப செத்தாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருந்தாருமா? ஆ. அவர் இருந்த ஊருங்கிற ஊரு. அவர் என்ன பண்ணாரு? ஆ. சின்ன பயலே சரி கேளடா, நான் சொல்ல போறேன். நான் சொல்ல போகும் வார்த்தையை எண்ணி பாரா, எண்ணி பாரா. அந்த மாதிரி சின்ன பயலுக்கு அறிவுரை சொன்னவர் கல்யாண சுந்தரம். அவரு பிறந்த மண்ணுல அவரு- நாங்களும் பிறந்து வந்திருக்கிறோம். அவரு பாட்டு, அவரு போக்கு, அதுக்கெல்லாம் பொறுக்கு இன்னொருத்த பொறுக்கணும் போ. பிறக்கணும். ஆ. அத சொல்லு, அத சொல்லு, அத சொல்ல விட்டாரா? இங்க பாருங்க, அங்க இருந்து எதுக்கு வந்திருக்காங்க? கல்யாண சுந்தரம் சித்தப்பா.
அவர் எங்க தாத்தா. அவர் என்ன வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு, இன்னும் வரல. நாடகம் 2 நாள் தான், அதனால சீக்கிரம். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையோ, சின்ன பொண்ணு பாட்டில வந்தக்கு சீமையோட கதை இருக்கு, சின்ன பொண்ணு பாட்டில வந்தக்கு சீமையோட கதை இருக்கு, சின்ன பொண்ணு பாட்டில வந்தக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த பொட்டிக்காரனுக்கு சனி பயிற்சி நடக்குது போல் இருக்கு. மானங்கட்ட மாடு வந்தவன் பொட்டி உங்களை தம்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க. இரு, ஏற்கனவே பார்த்துதான் நடுப்புற 4 பல்லு போயிருக்கு. இல்லங்க, இவர் தங்கச்சி. ஏங்க, அட அப்பா, போடியா. போன ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை தூக்குறேன்னு இவன் கீழே கொஞ்சம் நல்ல அது பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த புள்ள தூக்கி ஏங்க நல்லா கேளுங்க, முனையில விட்டோன்னு 4 பல்லு ஏங்க போயிருக்கு. பெட்டிக்காரர் இந்த பிள்ளைக்கு அண்ணன், நீ எனக்கு என்ன வேணும்? இது தங்கச்சி. தங்கச்சி தூக்க போட்டு அண்ணன் உட்கார்ந்து பாக்குறாங்க. அதான் முறை. இந்த மாதிரி அண்ணன் எதுக்கு உட்காடுறான்? அண்ணன் எதுக்கு உட்காடுறான்? தங்கச்சி கால் சரியா இருக்கா? சின்ன வயசுல தங்கச்சியை பார்த்தோமே, சின்ன வயசுல பார்த்தது இப்ப வளர்ந்துருக்கு, அப்படியே தான் இருக்கா. எங்க அண்ணன் பார்த்து உள்ள காலு எப்படி இருக்கா, வயிறு எப்படி இருக்கா, மூஞ்சி எப்படி இருக்கா, கண்ணு எப்படி இருக்கா. அண்ணனுக்கு தாமா தெரியும் தங்கச்சோட அருமை. பொத்தி பொத்தி வளர்த்தவ இல்லையா? மக்களோட யோசனையோ, சின்ன பொண்ணு அதனால எல்லாரும் இங்க கூப்பிடுறியா? அதனால எல்லாரும் இங்க கூப்பிடுறியா? ஓ, நீ பாடுவது பாடில இறங்கிட்ட. மண்ணை வீசும் வாசனையும் எந்த மக்களோட யோசனை. ரவி, ரவி கஷ்டப்பட்டு இந்த பனையூர் நாடகத்தை வாங்குறது இது தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு முடியாது தெரியுமா? இந்த மாதிரி பேண்டே போடாத பேண்ட் போட்டுருக்காரு. எதுக்கு? இங்க பாரு, அவருக்கு ஆசை. போடுறதெல்லாம் சரியா, முதல்ல சிப்பா போட சொல்லு. யாரு நீங்க பாத்தியா? பேண்ட் போடுறாரா? அவரு சொல்றாரு, இவரு இது போடுறாரு. அது போட்டுதான் இருக்கு. என்ன வேணும்னா காசு இல்ல, பணம் இல்ல, கொடுத்த அட்வான்ஸ் உட்காந்து பாரு. நீ கொடுத்த அட்வான்ஸ் உட்காந்து ஆடு 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 ஆடு. மண்ணை வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனை. ஒத்த கல்லி குறும்புருக்கு பாரு, உன் சிரிப்புலதான் மொத்தம் வச்சுவாரு. நான் என்ன சொல்றேன், நீ டீச்சர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த என்னுடைய தங்கை தங்கத்தையும் எனது மாமா வடவட்டத்து எங்கள் மாமாவையும் பாராட்டி வெளிநாட்டில் இருக்கிற தம்பி தாஸ் அவர்களால் ரூபாய் 500 நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள். காசு இல்லை, என் செல்லுக்கு தான் அளித்திருக்காரு. காலையில தான் கொடுப்பேன் அம்மா சொல்லிவிட்டேன். நீ சொல்லும் போதே எனக்கு தெரியும், என் மாமா என் தங்கம்.
குடும்பத்திலே செல்லுல அனுப்புறேன் நான் கூகுள் பே வச்சிருக்கேன் ஜிபே வச்சிருக்கேன் அவன் எதுல வேணாலும் மாத்தி விடலாம் ஆமா நாளைக்கு வந்து உனக்கு தர்றேன் சரி பரவாயில்லைங்க இப்ப எங்க அக்கா எங்க 3 பேரையும் பாராட்டி 500 ரூபாய் அனுப்பி அண்ணன் தாஸ் அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எங்களுக்காக எங்க கலைப்பணிகளை பாராட்டி எங்க அத்தா வந்து சின்ன திரையில வந்து அவங்களை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. நாதஸ்வரங்கள் நிகழ்ச்சியில கல்யாண தரகரா வந்திருப்பாரு. ப்ளூ கலர் சட்டை மஞ்சள் கை பை வச்சு கொண்டு வந்திருப்பாரு. சன் டிவில ரொம்ப முடிஞ்சு இப்ப மறுபடியும் கலக்கிட்டு முடிஞ்சு நாதஸ்வரம் இப்ப அடுத்தது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாதஸ்வரம் 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட நான் போடுறதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எது நீங்க போடுறதையா? ஆடுறேன் அதனால சம்பாதிச்சாலும் தமிழகம் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிகிறது. அதனால் அன்பளிப்பு வழங்கிய வெளிநாட்டு நண்பருக்கு கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். ஏன்னா இது வந்து 4 நாள் 5 நாள் நடத்துற நாடகம். 2 நாள்ல இந்த நிகழ்ச்சியை முடிக்க நாளைக்கு மயானம் கண்டோம். இன்னைக்கு நடிக்கிற ராஜபாட்டு நாளைக்கு இல்லை, சந்திரபதி எல்லாம் மாற்றி வைத்தியம் செய்திருக்கிறார். அதனாலே அடுத்தபடியாக கதையாரமாக இருக்கிறது என்பதை கூறி எங்களை பாராட்டி நாங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 1 ரூபாய் அன்பளிப்பு வாங்கினா 1 லட்சமா நினைச்சுக்கிறக்கூடிய நாங்களாம் நடிகர்கள். அதனால எங்களை பாராட்டி மூவரையும் 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். தாங்களும் உங்க குடும்பங்களும் நன்றாக இருக்க நாங்கள் மூவரும் மேடம் நனைஞ்சிருக்கு, ஈரமா இருக்கு, நம்ம குதிக்க அது குதிக்குது அமுக்குது. அதனால பாப்பா என்ன ஒத்துக்க படிக்கல? இந்த பாருங்க உட்காருங்க காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. உட்காருங்க ஒரே ஒண்ணும் வித்தியாசம் இல்ல, எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல என்ன அது காஞ்சி கிடக்கு, அது கொஞ்சம் ஈரமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. எது ஈரமா இருக்கு எது காஞ்சி இருக்கு? காஞ்சிருக்கலாம் ஈரமா இருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னாதாங்க காஞ்சி விடுறத மீனாட்சியில. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்ன வச்சு பேசுறீங்க? இப்ப உட்காருங்களே, என் தங்கச்சி காலத்துக்குனா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சில பேர் காதலிக்கு கையை விடுவான். ஆமாங்க, நான் கை விடுற பழக்கம். தண்ணி வராம பாத்துக்கிறீங்க, தண்ணி வராம பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். எவனையும் திறந்து விட்டாலும் அதுக்கு நாம ஒரு காரணம் இருக்கும். திருட்டு பையில தெரியாம திறந்துருவோம். ஆமா தெரியும். தங்கச்சி காலத்துக்குறானா டிராயர் தெரிஞ்சு சொன்னீங்களே, இப்ப நான் தூக்குறேன், என்ன தெரியுதுன்னு பாருங்க. அப்ப என்ன மெனக்கிட்டு இந்த ஊருக்கு கொண்டு வந்ததுக்கு உன் சட்டியை பார்க்கவும் டிராயர் பார்க்க தானே. கத்தரிக்கா காமெடி கத்தரிக்கா படைச்சான். ஆம்பளைக்கு சொத்தை படைச்சான், பொம்பளைக்கு சூத்த படைச்சான். பொம்பளைக்கு இருக்கிற சொத்து ஒண்ணுதான், பொம்பளைக்கு இருக்கிற சூத்து ஒண்ணுதான். அதான் சொல்றேன், உங்க 2 பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எப்படி தெரியுமா? பூங்குயில பாட்டை
கேளு ஆசையிலே நான் படித்தேன் நீ நின்று பாரு கண்ணதாச நாளிலே காளிதாச நாளிலே கண்மணியே உன்னாலே ஆணிலே உயிரே உயிரே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படித்தேன் நீ நின்று பாரு அன்னிப்பான சிறுபழகி அண்ணா அறிமுகத்தழகி எத்தனையோ சொல்ற புள்ள